சேலம் மாநகராட்சியில் உள்ள கொண்டலாம்பட்டி மண்டலத்திற்குட்பட்ட சுமார் 8 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி ஆக்கிரமிப்புகளால் தற்போது 3 ஏக்கர் பரப்பளவாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏரியை மீட்டு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாநகராட்சியின் கொண்டலாம்பட்டி மண்டலத்திற்கு உட்பட்ட தாதகாப்பட்டி கேட் பகுதியில் உள்ளது அம்பாள் ஏரி. சுமார் 8 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரி. மழைக்காலங்களில் சீலநாயக்கன்பட்டி ஊத்துமலையிலிருந்து காஞ்சிநகர், எம்ஜிஆர் நகர் ஓடை வழியாக மழைநீர் அம்பாள் ஏரிக்கு வந்து சேரும். இந்த ஏரியிலுள்ள நீர் காரணமாக அருகிலுள்ள பகுதிகளின் நிலத்தடி நீர்மட்டம் எப்போதும் உயர்ந்து காணப்பட்டது. ஆனால் தொடர்ந்து நீர் வரும் ஓடை பகுதியானது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் மழைநீர் இந்த ஏரிக்கு வருவது முழுமையாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நின்று ஏரிக்கு நீர்வரத்து தடைபட்டது. சுமார் 8 ஏக்கருக்கு மேல் இருந்த ஏரி பரப்பளவு தற்பொழுது சுமார் 3 ஏக்கர் என்ற அளவில் மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆக்கிரமிப்பு காரணமாக ஏரியின் பரப்பளவு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. தற்போது மழைக்காலமும் ஆரம்பித்துவிட்டது. ஆனால் இந்த ஏரியை முறையாக தூர்வாராததால் ஆகாய தாமரைகள் ஏரியை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளன. இதன் காரணமாக ஏரியில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து முற்றிலும் மாசடைந்து காணப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, பிரதமர் மோடியின் அம்ரித் பாரத் 2.0 திட்டத்தின் கீழ் சுமார் 90 லட்சம் மதிப்பீட்டில் ஏரியின் கரைகளை பலப்படுத்தி சாலை அமைத்தல், தெருவிளக்கு அமைத்தல், கிரானைட் கற்கள் பதித்தல் போன்ற பணிகள் பெயரளவிலேயே நடந்துள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மெய்யழகன், பெரியசாமி ஆகியோர் கூறுகையில், இந்த ஏரியினுடைய பரப்பளவு 3.81 ஹெக்டர் இருந்தது. இன்னைக்கு வெறும் 3 ஏக்கர் இருக்குமான்றது கூட சந்தேகமா தான் இருக்கு. ஆக்கிரமிப்புக்குள்ளான இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட 2 கட்சிகளுடைய ஆட்களுடைய இதுலதான் இருக்கு. 2 கட்சிகளுக்குமே ஓட்டு பகிர்ந்து எடுத்துக்கிறதுலதான் இதா இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு அங்க ஆக்கிரமிப்புல நீண்ட காலமா குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு வாழ்வாதார வழிகள் ஏதாவது வீடுகள் ஏதாவது செஞ்சு தந்து இந்த ஏரியை மீட்டெடுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் யாருக்கும் கிடையாது. ஏரிக்கு வரக்கூடிய ஓடை தடங்கள் அத்தனையுமே தொடர்ச்சியா மூடப்பட்டிருக்கு. இப்போ இதுல இருந்து வெளியேறக்கூடிய நீர் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவிரி ஹாஸ்பிட்டல் ஓட்டின மாதிரி ராஜவாய்க்கால் இருந்துச்சு. இப்போ மிகப்பெரிய ராஜவாய்க்கால் அது இன்னைக்கு அந்த ராஜவாய்க்காலே இல்லாம போயிடுச்சு. இப்போ இந்த மாநகராட்சி நிர்வாகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எந்த அளவுக்கு அமல்படுத்தி இருக்கு அப்படிங்கறது இந்த செயலே தெரியுது. இப்போ உடனடியா மாநகராட்சி நிர்வாகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில இந்த ஏரியை பாதுகாக்கணும். சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஏரியின் நீர் ஆதாரத்தை பாதுகாத்து ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும். ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி என பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த ஏரி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதனை வணிக நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், ஏரியிலுள்ள ஆகாய தாமரைகளை அகற்றுவதற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனிடம் மக்கள் சந்திப்பு முகாமில் கோரிக்கை மனு வழங்கியுள்ளதாகவும், இந்த ஏரியிலுள்ள ஆக்கிரமிப்பினை அகற்ற சேலம் மாநகராட்சி ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், எங்களால் எதுவும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார். எனவே உடனடியாக சேலம் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த ஏரியின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஏரியை தூர்வாரி ஆகாய தாமரையை முழுவதுமாக அகற்ற வேண்டும் எனவும், இந்த பகுதியை பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் பொழுதுபோக்கு தலமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன், சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.